நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி, மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணி. இதுல பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், சகோதரர் OPS அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்பு குழு, இந்த சவுத் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், நமது திருமரஞ்சிய ஃபார்வர்ட் பிளாக்கோ, பக்கத்தில் சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியோ ஒன்றா இருக்கு. இப்படி இரண்டு கொடிகளும் ஒன்றாக பறப்பது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், இந்த தென் தமிழகத்தில் நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தி, தம்பி அதை மைக் எடுப்பா, அதை எடு, அதோட அதை எடு, நமக்குள்ள தம்பி அதை எடுப்பா, பிரிவினை ஏற்படுத்தி குளிர் காய்ந்தவர்களுக்கு பாடம் புகழ்கின்ற விதமாக இன்றைக்கு திருமாரஞ்சியும் நமது ஜான் பாண்டியன் அவர்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். நாளைய மறுநாள் தென்காசி தொகுதியில சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க நான் சொல்கிறேன். எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கூட்டணியாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. 12 கட்சிகளின் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் தேசம் கட்சி, இப்ப என்ன யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இருப்பா பேசிடுறேன். அப்புறம் என்ன 3 ஊர் போகணும், வேற ஒண்ணும் இல்ல. நேற்று 2 ஊர்ல பேச முடியாம போயிட்டு, சமயநல்லூர்லயும் மரிச்சிக்கட்டிலையும் பேச முடியல. என்ன ஊருங்க அது? கச்சக்கட்டிலையும் பேச முடியல. பெரிய ஊர்கள். நான் தேனியில 10 வருஷம் எம்பியா இருந்தா உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா என்ன 99ல அங்க வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் எம்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் 6 வருஷம் ராஜ்யசபா எம்பியா இருந்தப்ப அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தவங்கள்ட்ட சொல்லி பல திட்டங்களை நிறைவேற்றி தந்ததுனால ஒரு 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அங்க வேட்பாளர் வந்திருக்கேன். அங்க நான் பாட்டுல எம்பியா இருந்தேன். சில பேர் சதி செய்து, அரசியல்ல சதி இருக்கும்ல, உள்நாட்டு சதினால நான் அரசியல்ல இருந்தே ஒதுங்கி இருந்தேன். வேற யாரும் சொன்னா கேட்பனா, அம்மா அவர்கள் சொன்னதுனால ஒதுங்கி இருந்தேன். இப்ப திருப்பியும் காலம் என்னை கொண்டாந்து இங்க சேர்த்திருக்கு. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அதே தேனி பாராளுமன்ற தொகுதியில், அப்ப பெரிய குளம் இருந்துச்சு, இப்ப தேனின்னு ஆயிருக்கு. புதிதாக சேர்ந்தது நமது சோழவந்தான் தொகுதி தான். உசிலம்பட்டியில பாதி எனது பழைய சேடப்பட்டி தொகுதி, மீதி பாதி எனக்கு பக்கத்தில் இருக்கிறதா நல்லா தெரியும். இதுதான் சற்று தொலைவில் உள்ள தொகுதி. ஆனாலும் இங்க வரும் பொழுது அங்க எப்படி மக்கள் என் மீது பிரியமாக அன்பாக வரவேற்கிறார்களோ அதே போல நீங்களும் வரவேற்கிறீர்கள் என்று தெரிகிறது. உறுதியாக நான் உங்களுக்கு உழைத்திட எனக்கு வாய்ப்பை தருவீர்கள். நமது பாலமேடு பேரூராட்சி 1 முதல் 8 வார்டுகளில் பாரம்பரிய தமிழர்களின் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்திட உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பாலமேட்டு பேருந்து நிலையம் தற்போது செயல்படாமல் உள்ளது. பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு வராமல் வெளியே சென்று வருகின்றன. பேருந்து நிலைய கட்டிடங்களை சீரமைத்து முழுமையாக பேருந்து நிலையம் செயல்பட நடவடிக்கை வேண்டும். நமது சாத்தையாறு அணை சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும். பாலமேடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும். சுடுகாடு அமைக்க நடவடிக்கை வேண்டும். வடக்கு தெருவில் சேதப்படுத்தியுள்ள பால்வாடி கட்டிடத்திற்கு புதிய கட்டிட வேண்டும். பாலமேட்டில் செயல்படும் கல்குவாரியில் அதிக அளவு டெசிபல் வைத்து வெடிகள் வைத்து பாறைகளை உடைப்பதால் ஒளி மாசு ஏற்படுவதோடு கட்டிடங்கள் அதிக அளவில் சேதப்படுகின்றன. கல்குவாரிகள் அடியில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கூடம் இடிந்து விழும் அபாயம் உள்ளது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள்
கல் குவாரிகளை ஆய்வு செய்து வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல நமது தொகுதியில இந்த பகுதியில் வாழ்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி தரப்பட வேண்டும். சாலை வதைகள் செய்து தரப்பட வேண்டும். சோழவந்தான் தொகுதியில தம்பி கொஞ்சம் கொடியை இறக்கிக்கப்பா. சோழவந்தான் தொகுதியில கலைக்கல்லூரி இல்லைன்னாங்க. இன்னும் தொழில் பூங்காக்கள் இங்க நிறைய விளையிற காய்கறிகளை எல்லாம் பாதுகாக்க குளிர்சாதனம் உள்ள கட்டிடங்கள் நீங்க விற்கிறதுக்கு இது போல பல திட்டங்கள். இந்த சாத்தையார் அணையை பலப்படுத்தணும். மூடி கிடக்கிற அந்த சர்க்கரை ஆலையை திறக்கணும். எல்லா தேவைகளையும் நான் தெரிந்து வைத்துக் கொண்டேன். உறுதியாக நாம் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் தெரியும். எல்லார் முகத்திலையும் அந்த மகிழ்ச்சி தெரிகிறது. அம்மா உங்க வீட்டுல எல்லாம் குக்கர் இல்லாத வீடு கிடையாது. குக்கர்ல காலம்பரம் இருந்த உடனே காபி போடணும்னாலும் பால் காய்ச்சறது குக்கரை எல்லாம் பாப்பீங்க. அப்பெல்லாம் உங்க வீட்டு பிள்ளை டிடிவியோட நாம வரணும். என்னை வெற்றி பெற செய்யுங்கள். முன்னெல்லாம் அம்மா இருந்தாங்க, அம்மாட்ட தான் இவர் எல்லா திட்டத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப அம்மா அவர்கள் இல்லையேன்னு கேட்பீங்க. யாராவது கேட்கலாம். அதனாலதான் நான் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கூட்டணியில் சேர்ந்திருக்கிறேன். நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை அது எவ்வளவு 100 கோடி திட்டமா இருந்தாலும் மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு மத்திய அரசாங்கத்திடமின்றி பெற்றுத்தர நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கு. இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து தம்பி போதை மருந்து வியாபாரம் நடைபெறுது. அவனை விடுங்கப்பா, நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா மதுக்கடைகளை மூடணும். அது போற இடத்துல நான் கடைசியா வரலாற்று இருந்தேன். நம்ம தொகுதிக்கு வந்து நேற்று குருவித்துறையில இருந்து இங்க முதல்ல நடந்த கிராமம் வரைக்கும் கரெக்டா சொன்னாங்க. அதுல வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் சொன்னேன், நான் ஒரு கட்சி தலைவர் போராட முடியும். ஆனா நீங்க எம்பி ஆக்கிட்டீங்கன்னா எல்லா கடையும் நானே முன்னாடி நின்று உங்களோட போட முடியும். கரெக்டா? அதுவும் மத்தியில் ஆள்கிற கட்சியோட கூட்டணியில இருந்தா கிட்டே வர மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? எல்லா கடையும் மூடுவோம். ஏற்கனவே ஆர்கே நகர்ல இந்த சின்ன குக்கர் சின்னம் அம்மா தொகுதியில திமுக டெபாசிட் காலி பண்ண சின்னம் தெரியுமில்ல உங்களுக்கு? அங்க கிடைச்ச சின்னம் தான் இது. அம்மா தொகுதியில அம்மாவுக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் அங்க பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து ஒன்னும் பருப்பு வேகல. அந்த மக்கள்லாம் இது எங்க பணம் தானே, எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சது எங்கள்கிட்ட வந்துட்டு நீங்க போங்கயான்னு சொல்லிட்டு குக்கர்ல ஓட்டு போட்டு 40,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க. ஓட்டுக்கு எவ்வளவு? 10,000 கொடுத்தாங்க. அந்த ஏழை எளிய மக்கள் நேர்மையானவர்கள். தேர்தல் முடிஞ்சு நான் நன்றி அறிவிப்புக்கு போனப்ப கேட்டேன், என்னம்மா இது நீங்க அவங்க ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா எனக்கு ஓட்டு போட்டீங்களேன்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே கொடுக்கலன்னு. என்னப்பா இது, அவங்க அப்பா ஓட்டு போனோமா? ஊர்ல கொள்ளையடிச்ச பணத்தை, எங்க பணத்தை, வரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டேன். முதலமைச்சரான உங்களுக்கு முதலமைச்சராக்கினீங்களா, உங்களுக்கு துரோகம் செஞ்சானுங்கல்ல, அவங்களுக்கு நாங்க துரோகம் செஞ்சுட்டேன். அந்த மெட்ராஸ் பஸ்ல வச்சு செஞ்சுட்டோம்னு சொன்னாங்க. பெரியம்மாலாம் அது மாதிரி பெரியம்மாலாம் அங்க இதுதான் நடந்துச்சு. அதையே இங்க செய்து இப்ப வந்து அவங்க பேசிக்கிறது எதிர்கட்சிகள். அங்க தேனி மாவட்டத்துல 4 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாரு. முஸ்லிம்பட்டில் இவருக்கு நிறைய ஓட்டு வாங்கலாங்க. இங்க முடியாது, ஏன்னா இங்க நாங்க சோழவந்தான் மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி விடுவோம்னு கொள்ளையடிக்கிற கூட்டம் மார்த்தட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொள்ளையடித்த கூட்டமும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். வர்ற வழியெல்லாம் ரோடு எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. பஸ்ஸே வர்றது இல்லைன்னாங்க. நேற்று குருவித்துறையில ஒரு அம்மா சொன்னிச்சு, எங்களுக்கு இந்த இலவச பஸ் எல்லாம் வேணாங்க, நல்ல பஸ் விட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா இல்லையா? நான் தான் சொல்லல, நீங்க சொல்றதுதான் சொல்றேன். போற ஊர்ல எல்லாம் நேற்று அவ்வளவு ஊர்கள்ல பேசினேன், அவ்வளவு பேரை பார்த்தேன். அவ்வளவு பேருகிட்ட சொன்னது மதுக்கடைகள் வேணாம். இன்னைக்கு முதல் பாயிண்ட் அது என்ன ஊருப்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு இலத்தியமா என்னது? கருச்சியத்துல இருந்து இது வரைக்கும் நான் பேசி முடிக்கிறப்ப தாய்மார்கள் அப்ப அந்த மதுக்கடையெல்லாம் மூட சொல்லுப்பான்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு.
ஆனா அதை தாண்டி போறப்ப ஒருத்தர் வந்து இப்ப குடுக்கறத டப்பா பத்திர மாத்தி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டாரு. அவரை சொன்ன உங்க வீட்டு அம்மா எல்லாம் வேணாங்குதுன்னா அவரு மப்புல இருந்தார், ஒண்ணு காதல விழுவல. உரிமையாக உறுதியாக நமது தொகுதி வளர்ச்சி அடைய, இந்தியாவில எப்படி இந்தியாவை உலக நாடுகளில் உயர்த்துகிற அளவுக்கு பிரதமர் செயல்படுகிறாரோ அதுபோல தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நாடாளுமன்ற தொகுதியாக நமது தொகுதி செயல்பட இங்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு மகத்தான வரவேற்பினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி, நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே முத்திரையிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாம் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்துணை பேர்களும் ஒட்டுமொத்தமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்காக உழைத்திடுகிற ஒரு வாய்ப்பினை தருகிற வகையில் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களது குறைகளை நீக்குகிற நல்ல உள்ளம் படைத்த வல்லமை படைத்த மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குகள் அத்துணையும் குக்கருக்குத்தான் என்று சொல்லுகிற வகையில் நல்லதொரு வரவேற்பினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி